ஜீவா வந்து அட்டகாசமா ப்ளே பண்ணியிருக்காரு. அதாவது நீங்க பிளாக் கோவெல்லாம் விட்டுடுங்க, அது பெரிய படம், பெரிய சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை எப்படி நடிக்கணுமோ அவ்வளவு அழகா பண்ணி கொடுத்துரு. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ரேட்டிங்க்கு 10 out of 10 கொடுப்பேன். சூப்பர், ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். மணி கொடுத்த மணிக்கு ஒர்த்து. ஒரு நல்ல படம். இந்த பொங்கலுக்கு ஒரு வின்னர் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா இது வந்து ஒரு ஃபேமிலி மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். இது வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேற லெவல், செம்மையாக இருந்துச்சு. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா படம் வேறு லெவல். சீரியஸ்லி ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா 2026ஓட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி இதுதான். நம்ம பராசக்தி பார்த்தாச்சு அண்ட் நேற்று வாவாத்தியாரும் பார்த்தாச்சு. ரெண்டுமே ஆவரேஜ் தான், பிலோ ஆவரேஜ் தான். பட் ஆனால் இந்த படம் சீரியஸ்லி ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. நிச்சயமாக மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் இன் தியேட்டர். காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து இன்டர்வலுக்கு அப்புறம் வரைக்குமே கூட நம்மளுக்கு காமெடி தான், எண்ட் வரைக்குமே காமெடி தான். லாஸ்ட்டில் அந்த கிளைமேக்ஸில் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் அப்படியே கொஞ்சம் லாஸ்ட்டில் சீரியஸாக முடிச்சிடுறாங்க. ஒரு சின்ன மெசேஜோட அப்படி முடிக்கிறாங்க. ஒரு ரொம்ப சின்ன மெசேஜ், பட் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த மெசேஜ். அது நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் ஒரு சாங் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு சாங் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைட் சீன்ஸ்லாம் கூட ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ரொம்ப இந்த மாதிரி நம்புற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்படி ஒரு ஊர் சைடில் ஒரு 2 ஃபேமிலி சண்டை போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா எடுத்திருந்தாங்க அந்த சீன்ஸ்லாம். ஸோ நிச்சயமா இது வந்து ஒரு ஃபேமிலி மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். இது வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஜீவாவோட நம்ம நிறைய அந்த பாஸ்ட் ஃபிலிம்ஸில் பார்த்துப்போம், நிறைய காமெடி பண்ணியிருப்பாரு. அந்த மேனரிசம் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதுலேயுமே அதே மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த சீரியஸ் இது சென்டிமெண்ட்டாக பேசும்போது அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவருக்கு ஒரு நல்ல கம்பேக் இது ஜீவா. நல்லா ஃபாஸ்ட்டாகவே போகுது. உங்களுக்கு லேக் எங்கேயுமே அடிக்காது, போரும் அடிக்கல, நல்லாவே போச்சு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து. நிச்சயமா இந்த படம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. நம்ம வாவாத்தியார் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அன்எக்ஸ்பெக்டடா, பட் அதை தாண்டி இதுதான் வின்னர். நிச்சயமா 5க்கு ஒரு 4.25 கொடுக்கலாம், 4.5 கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு, போர் அடிக்கல, செம்ம சாட்டிஸ்ஃபைடு. இல்ல யாரையுமே ஸ்பெசிஃபை பண்ணி எதுவுமே அந்த மாதிரிலாம் சொல்லலை. ஜென்ரலாக ஒரு எடுத்திருக்காங்க. அப்படி இல்லை எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பொங்கலுக்கு வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா மதகத ராஜா வந்து அப்படியே பொங்கல்னு பயங்கரமா 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஆஃப்கோர்ஸ் 12 வருஷம் வந்தாலும் நியூ கண்டென்ட்டா சூப்பரா இருந்தது. காமெடி எல்லாமே பக்காவா இருந்தது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரே அழுகாட்சி காவியமா போயிட்டு இருந்தது. எல்லாம் சண்டை, ஒரே சண்டை சச்சரவு, பொங்கலாவே இல்ல. ஓகேங்களா? அதனால பாத்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு எல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ல இருந்தாங்க. ஆக்சுவலி நான் பேசின கண்டென்ட் ரொம்ப வைரலா போச்சு. அதாவது ஜனநாயகம் வரலையேன்றது எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க, நமக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க. விஜய் சாருக்கு தேங்க்ஸ் சொல்றோம். ஆமா, விஜய் வந்து சந்தோஷப்படணும். இப்ப எல்லாரும் தயவு செய்து பொங்கல நல்லா கொண்டாடுங்க. ஏன்னா இப்ப வரக்கூடாது, அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த ஜனநாயகன் வரும்போது டாப்பஸ்டா பொங்கல் இல்ல தீபாவளி எல்லா பண்டிகையும் சேர்ந்த மாதிரி இருக்கும். 2026 நம்மளுதுதான் அப்படி இருக்கும்போது செம்மையா இருக்கும். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புது கண்டென்ட். ஒரே நேரத்துல வந்து படம் பேர் சொல்லுங்க. தம்பி தலைமையில் அதே தெரியல, நாங்க ட்ரிபிள் டி தான் படிச்சோம். ஜீவாவோட படம். வாங்க டைட்டில் சொல்லிருக்கிறது தலைவர் தம்பி தலைமையில். ட்ரிபிள் டி ஷார்ட்டா நான் டிடிஎஃப் மாதிரி ஞாபகம் வச்சிருக்கேன். அவரே என்கேஜ் பண்ணாதீங்க. ஆமா, அதனால படம் வந்து பாத்தீங்கன்னா நியூ கண்டென்ட். ஒரே நேரத்துல ஒரு டெத்தும் விழுது, ஒரு கல்யாணமும் நடக்குது. ரிவீல் பண்ணாதீங்க, ஸ்டோரி ரிவீல் பண்ணல. அந்த கண்டென்ட் வந்து நியூ கண்டென்ட். ஆக்சுவலி ஜீவாவை தவிர வேற யாராவது நடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா முடிஞ்சிட்டு இருக்கோம். ஜீவா நடிச்சதுனால நல்லா இருக்கு. எனக்கு என்ன ஃபீலிங்னா ஜீவா வந்து கோலெல்லாம் ஒரு பெரிய ரோலு, அப்புறம் பிளாக்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரோலு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சின்ன கண்டென்ட்ல நடிச்சிட்டாரோன்னாலும் இந்த சின்ன கண்டென்ட்டையும் அவ்வளவு பெரியவங்க நடிச்சாதான் நல்லா இருக்கு. வந்து இந்த படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப என்டர்டைன்மெண்டா எடுத்திருக்கான். அதாவது ஒரு டெத் இருக்கு, அதெல்லாம் சொல்ல வேணாம். எல்லாமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. கதை ரிவீல் பண்ணாதீங்க. கதை ரிவீல் பண்ணல, எல்லாமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. இந்த பொங்கலுக்கு இதான் பொங்கல், சரிங்களா?
ஆமா ஆக்சுவலி ஒரு டெத் வீடு. ஆனா அந்த டெத்தே எப்படியெல்லாம் காமெடியா காமிக்கணுமோ ஸ்டோரி ரிவீல் பண்ணாதீங்க. இல்ல அந்த எல்லாருமே புகழ்ந்தே ஆகணும். தவிடுன்னு ஒரு கேரக்டர் நல்லா பண்ணிருக்காரு. அதாவது பிரச்சனையை கொளுத்தி போடுவாங்கல்ல ரெண்டு பேரும். ஜென்சன் திவாகர், அவர் நடிகர் பேர் ஜென்சன் திவாகர். அவர் தான் தமிழ்ல மோஸ்ட் வாண்டட் காமெடி ஆர்டிஸ்ட். அவருக்கு வந்து டேட்ஸே இல்ல. ரெண்டு பிரச்சனை எப்படி எல்லாம் கொளுத்தி போடணும்ன்ற கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அதாவது அவரை பார்த்தாலே என்னடா இப்படி கொளுத்தி போடுறா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழகா நடிச்சிருக்காரு. அப்புறம் அதுல ஒரு மலையாளி கேரக்டர் அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த அர்னால்டு டாகும் நல்லா நடிச்சிருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒரு தாத்தா குண்டு போடுற தாத்தா ஒருத்தர் வருவாரு. போரெல்லாம் கிடையாது. கல்கோரையில குண்டு போடுறவங்கள தம்பின்னு சொல்லிட்டு அந்த டெத்து வீட்டுக்கு வருவாங்க. அவனுங்க பண்ற அலப்பறை பயங்கரமா இருக்கும். சோ அதெல்லாம் நல்லா இருக்கு. வேணாம் அந்த ஊர் வேணாம். அந்த ஊருக்கு நம்ம போகவும் தேவையில்ல. நம்ம வந்து அவங்க ஊரை விட்டே வந்துட்டாங்க அவங்க. நம்ம அந்த ஊர் சொல்ல வேணாம். அந்த ஊருக்கு போனா வேணான்ற அந்த மாதிரி ஊர் வேணாம். நம்ம வந்து யுஎஸ் வேற மாதிரி கண்ட்ரிக்கு போயிடலாம். மேக்கிங் வந்து ரொம்ப பிளஸ்ங்க. அதாவது இதே வந்து ஒரு வேற டைரக்டர் அந்த கதையை சொதப்பி கதையை கண்டிப்பா சொதப்பி பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ணிடுவாங்க. ஜீவா வந்து அட்டகாசமா பிளே பண்ணியிருக்காரு. அதாவது நீங்க பிளாக் கோவெல்லாம் விட்டுடுங்க. அது பெரிய படம், பெரிய சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை எப்படி நடிக்கணுமோ அவ்வளவு அழகா பண்ணி கொடுத்துருக்கு. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. இதுதான் பராசக்தி வந்து மொழி சம்பந்தப்பட்டது. ஆக்சுவலா அது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கொஞ்சம் மாத்தி ஏத்தத்தோட கோவத்துலதான் எல்லாரும் இருக்காங்க. வரலாறு என்னைக்குமே வந்து வேற மாதிரி கொஞ்சம் மாத்தக்கூடாது. தேவையில்லாத ஜாயிண்ட் பட்டி. எனக்கு தெரிஞ்சு இப்ப சொசைட்டிக்கு அந்த மாதிரி படங்கள் தேவையில்லை. இந்த மாதிரி படங்கள் தான் தேவை. இந்த மாதிரி படங்கள் தேவை. அப்படி இல்ல. இந்த மாதிரி படங்கள் மொழி போராட்ட தியாகில எங்க அம்மா ஒருத்தர். அதனால எங்க அம்மா மொழிக்காக, தமிழ் மொழிக்காக பாடுபட்டிருக்காங்க. கண்டிப்பா பார்க்கலாம். என்ன ஒண்ணு பிக் ஸ்கிரீன்ல தான் பார்க்கணும் அப்படிலாம் ஓடி வந்து பார்ப்போம்ல, அப்படி இல்ல. பட் ஆனா இப்போதைக்கு பொங்கலுக்கு உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணுமா, இந்த படம் ஓகே. மத்தபடி எதுவும் மைனஸ் இல்ல. நியூ கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை ஒரு சாஃப்டான ஒரு கண்டென்ட்டை கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டா எடுத்ததுக்கே 10 out of 10 கொடுக்கலாம். தட் இஸ் அந்த மேக்கிங்க. நீங்க எந்த ஒரு சின்ன சொத்த கதையா கூட எடுத்துக்கோங்களேன். மேக்கிங் வந்து பக்கவா கொடுத்துட்டு மியூசிக்கோட சேர்ந்து பக்கவா கொடுத்தா நல்லா ஆயிடும். அந்த வேலையும் இவங்க கரெக்டா பார்த்துருக்காங்க. சின்ன கதை தான், சாதாரண சின்ன கதை, ஆனா பெரிய லெவல்ல எடுத்திருக்காங்க. தலைவர் தம்பி தலைமையில் வந்து பொங்கல் வந்தோட வின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய படம்லாம் வந்துச்சு. இது சின்ன படம், ஒரு மலையாள டைரக்டர் எடுத்த படம். ஃபேலிமின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருந்தாரு. அந்த படமும் நல்ல ஹிட், ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போனாங்க. நல்ல காமெடியோட நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எமோஷனல் அண்ட் சீரியஸோடு சேர்த்து வச்சு ஒரு நல்ல எண்டிங் கொடுத்து முடிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு ஈகோனால ஒரு 2 ஃபேமிலி, ஒரு கல்யாணமும் இருக்குது, ஒரு சாவும் நடக்குது. ஈகோ இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம். கடைசியில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம நாட்டில் மட்டும் தானே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஈகோனால எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் விட்டுடுறோம், அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சால்வ் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு தான் சொல்ல வராங்க. ஒரு நல்ல படம். இந்த பொங்கலுக்கு ஒரு வின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஜீவா செம்ம கம்பேக் பண்ணியிருக்காரு. ஜீவாவோட ட்ரிபிள் டி படம் பார்க்க வந்திருக்கேன். படம் வந்து நான் வந்து ட்ரைலர் பார்த்துட்டு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். படம் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் வந்து கதை ரொம்ப ஆழமான கதை. அந்த கதையை ரொம்ப ஈஸியாக ஒரு மாதிரி காமெடியாக ஹேண்டில் பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜீவாக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய கம்பேக்னே நான் சொல்லுவேன். தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கள் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன நாட்டு கதைகளை கேட்கறது இல்லை. ஆனால் ஜீவா வந்து இந்த கதையை செலக்ட் பண்ணதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அதே மாதிரி அவர் வந்து கதையில் முக்கியமான ஒரு டூலில் இருக்காரு. ஆனால் மற்ற எல்லா கேரக்டர்ஸுக்குமே பெர்ஃபார்ம் பண்ண இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். எல்லா கேரக்டருமே யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு மலையாள படங்கள் தான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது. மின்னல் முரளி டைரக்டர் இருக்காரு, பேஜல் ஜோசப், அவர்லாம் வந்து ஜானி மென் ஒரு படம் பண்ணாரு. பர்த்டே வீடு இருக்கும், பக்கத்துலேயே டெத் வீடு இருக்கும். இது வந்து லாஸ்ட் இயரே வந்துருச்சு. அந்த படம் சன்நெக்ஸ்ல இருக்கு, பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நாட்டு தான் இந்த படத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு புதுசு. இதெல்லாம் நம்ம எப்படா டைரக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். அதை வந்து இந்த வருஷத்துல கொண்டு வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம யோசிச்ச கண்டென்ட் வந்து இவர் பண்ணியிருக்காருன்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து சோஷியல் மெசேஜ் ரொம்ப பேசுது, அது காமெடியா பேசுது. மக்கள் எல்லாருமே பொங்கலுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும்னா
இந்த படத்தை வந்து தியேட்டர்ல ஃபேமிலியோட பாருங்க. கண்டிப்பா நீங்க கொடுக்குற மணிக்கு ஒர்த்தான படம். இந்த பொங்கல்ல பெஸ்ட் ட்ரீட்னா இந்த படம் தான். பொங்கல் ரேஸ்ல வந்ததுலேயே இந்த படம் தான் ஹிட்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பரா இருக்கு, ஃபீல்டு குட் மூவி, அதே மாதிரி சோசியல் மெசேஜ் இருக்கிற நல்ல ஒரு படமா இருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த படம் பார்த்ததுல. எல்லாரும் தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்த்து எல்லாரும் மக்கள் எல்லாம் பொங்கலை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. லாகே இல்ல ப்ரோ, படத்துல வந்து லாகே கிடையாது. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. ஃபேமிலியா என்டர்டைன்மெண்ட் பண்ற ஒரு படம். லாக் ஒண்ணுமே கிடையாது. இந்த டைரக்டர் வலிமை எடுத்தாரா? ஃபலிமி மலையாள படம். சாரி நான் பார்க்கல அந்த படம், நான் பார்க்கல. இனிமே தான் அந்த டைரக்டரோட படத்தை நான் போய் பார்க்கணும். ஆனா தமிழ்ல வந்து ஒரு மலையாளி டைரக்டர் வந்து பண்றாருன்றப்போ நம்ம வந்து வரவேற்கிறோம். இங்க எல்லாருமே நம்ம போராட்டம் பண்றோம், எல்லாம் பண்றோம், எல்லாமே ஒண்ணு இந்தியர்கள்ன்றப்போ டைரக்டர்ஸுமே தமிழ் மலையாளம் இந்தின்னு சொல்லிட்டு இப்போ அட்லி எல்லாம் வந்து இந்தியில போய் பண்றாரு. அப்படின்றப்போ எல்லா மொழியும் எல்லா சமம் இந்தியர்கள்ன்ற மாதிரி எல்லா டைரக்டர்ஸும் இங்க வரலாம், எல்லா ஆர்டிஸ்டும் மற்ற மொழியில போய் பண்ணலான்ற மாதிரி ஒரு கொலாப் பண்ணோம்னா இந்தியாவா ஒற்றுமையா இருக்கலாம். இது வந்து நல்ல ஒரு அரசியல் பேசுற விஷயம். இது மக்கள் புரிதலுக்கு உண்டான ஒரு படம். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி படம்லாம் வரணும், மக்கள் செலிப்ரேட் பண்ணணும். நியூ கண்டென்ட் இந்த படம். கண்டிப்பா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் நம்புறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. ரேட்டிங்க்கு 10 out of 10 கொடுப்பேன். சூப்பர், ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். மணி கொடுத்த மணிக்கு ஒர்த்து. ஹாப்பி.